Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொள்ளாச்சி தீர்ப்பு தொடர்பாக தமிழக அரசு மார்த்தட்டுவது தொடர்பாக கூச்சமே இல்லாமல் மார்த்தட்டுவதா என இபிஎஸ் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விசாரித்தது சிபிஐ, தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம். இதில் மாநில அரசுக்கு என்ன பங்கு என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொள்ளாச்சி வழக்கில் கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசு எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஒரு நீண்ட பதிவை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் இன்று முதலமைச்சர் தனது ஊட்டி போட்டோஷூட்டுக்கு இடையே ஒரு பேட்டி கொடுத்துள்ளார் என்றும், பொள்ளாச்சி வழக்கில் கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசு, விசாரித்தது சிபிஐ, தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம், இதில் மாநில திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது என்ற கேள்வியையும், ஏன் கூச்சமே இல்லாமல் மார்த்தட்டுகிறார் முதலமைச்சர் என்ற கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். மேலும் இவர் கையில் பொள்ளாச்சி வழக்கு இருந்திருந்தால் என்ன லட்சணத்தில் நடத்தியிருப்பார் என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கும் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்குமே சாட்சி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், கொடநாடு வழக்கில் வழக்கு பதிந்ததும் குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதிமுக அரசு என்றும், கொடும் குற்றம் புரிந்த கேரளாவை சேர்ந்த குற்றவாளிகளுக்காக வாதாடியவர் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர், ஜாமீன்தாரர் திமுகவை சார்ந்தவர், வெளிமாநில குற்றவாளிகளுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். தான் ஆளும் கட்சி என்பதையே மறந்துவிட்டு இன்னும் தன்னை எதிர்க்கட்சி தலைவராகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாரா என்றும், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மறதி அதிகமாக இருக்கிறது என்று மக்கள் பேசுவது உண்மைதானோ என்று கேட்க தோன்றுகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதிமுக வலியுறுத்தலை அடுத்து மத்திய அரசு தமிழ்நாட்டிற்காக 100 நாள் வேலை திட்டம், சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டம் ஆகியவற்றுக்கான நிதியை விடுவித்தது என்பதை ஹம்பக், பித்தலாட்டம் என்று புலம்புகிறார். முதலமைச்சர் அவர்களே, 4 ஆண்டுகளாக நீங்கள் நடத்துவதற்கு பெயர் ஆட்சி என்று சொல்வதுதான் மிகப்பெரிய ஹம்பக் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, ஆட்சியில் இல்லாத போதும் சரி, நதிநீர் உரிமை முதல் நிதி உரிமை வரை தமிழ்நாட்டுக்காக அனைத்தையும் பெற்று தருகின்ற இயக்கம் அதிமுக. நான் எப்போது மத்திய அமைச்சர்களை சந்தித்தாலும் மாநில நலன் குறித்து பேசுவேன், நிதிகளை கேட்டு பெறுவேன், அது என்னுடைய மாநில உணர்வு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், மறந்திருந்தால் டெல்லி விமான நிலையத்தில் நான் அளித்திருந்த பேட்டியை பாருங்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தனை நாட்கள் என்னை நிதி கேட்டு பெற முடியுமா என்று கேலி பேசியவர் நிதியை பெற்று தந்ததும் அதனை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். இதுதானே ஓஜி பித்தலாட்டம் என்று ஒரு கேள்வியையும் முதலமைச்சரை நோக்கி எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். மேலும் மாநிலத்தில் ஆட்சி, மத்தியில் 99 எம்பிக்களை வைத்தும் தன்னால் சாதிக்க முடியாததை அதிமுக செய்துவிட்டதே என்ற வயிற்றெரிச்சலில் முதலமைச்சர் இருக்கிறது போலும் என்றும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுக்கும் மாநிலத்திற்கும் நன்மை நடப்பதை கூட ஏற்க முடியாத உங்களை 2026 நிச்சயம் மக்கள் ஏற்கப் போவதில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி லதா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.